வணக்கம். ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனல் மூலமா உங்களுக்கு ஆரோக்கியமாக எப்படி யோக கலை வந்து எப்படி உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ், ஒரு சாதாரண ஒரு பாமரங்களும் இதை வந்து பார்த்தாங்கன்னா அவங்க வந்து யோகா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. உங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க, மக்கள்லாம் யோகா அப்படின்னா தலைக்கீழே நிற்க வைக்கிறதுன்னு நினச்சிப்பாங்க. உங்களை வந்து தலைக்கீழே நிற்க வைக்கிறது இல்லை. உங்கள் காலில் நீங்கள் வந்து உட்காரும் போதே ஃபஸ்ட்டு நிமிர்ந்து உட்கார கற்றுக்கோங்க. பாடி வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லவுஞ்ச் பண்ணுறோமோ, கூன் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு முதுகு வலி, என்ன சொல்கிறது, நிம்மதியான தூக்கம் இருக்காது, உடல் அசதிகள்லாம் இருக்கும். ஏன் நம்ம நிமிர்ந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம உடலில் 7 விதமான சக்கரங்கள் இருக்குது. தலையில் சகஸ்ராரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது க்ரௌன் சக்கரா. இங்கே நெத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஐ ஆக்ஞா, இங்கே வந்து ஒரு சக்கரம் இருக்குது, ஆக்ஞா சக்கரா. த்ரோட்டில் ஒரு சக்கரம் இருக்குது, நம்ம ஹார்ட்டில் ஒரு சக்கரம் இருக்குது, மணிப்பூரகா வயரில், நாபியில், சோலார் பிக்சல், மூலாதாரம், இந்த மாதிரி 7 சக்கரங்கள் இருக்குது நம்ம உடம்புல. இதில் வந்து சூஷ்மா அப்படின்ற ஒரு நாடியில் வந்து இது வந்து இருக்குது. இது வந்து இன்விசிபிள் திங், நீங்கள் வந்து இதை பார்க்க முடியாது, உணர முடியும். இப்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிமிர்ந்து உட்கார்றோமோ நம்ம ஸ்பைன், நம்மளுடைய தண்டுவடம் நேராக இருக்கும். ஸோ அந்த தண்டுவடத்தில் பிளேஸ் ஆகியிருக்கிற இந்த சக்கரங்கள் நேராக இருக்கும். இது வந்து நேராக இருக்கும்போது நமக்கு முதுகு வலி வராது, நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மூச்சு இழுக்கும்போது நேராக போயிட்டு நேராக வரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி பார்த்துக்கோங்களேன், இப்படி வளைஞ்சிருக்குங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், முதுகு வலி வரும். இப்போ அந்த ஸ்ப்ரிங்கை நேராக்கும் போது அந்த மாதிரி நம்ம முதுகு நேராக இருந்ததுன்னா, நம்ம தண்டுவிடம், நம்ம ஸ்பைன் நேராக இருக்க நம்ம சக்கரங்கள் எல்லாமே சரியாக இருக்கும். நம்மளால் ஹெல்த்தியாக இருக்க முடியும். நம்ம சக்கரங்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகிருந்தால் நம்ம மைண்டும் ஈஸியாக இருக்கும். இப்போ லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய மூளையோட செயல்திறனும் கரெக்டாக இருக்கும். நம்ம உடல், மனசு, நம்மளுடைய ஆத்மா 3மே வந்து இன்க்ளைண்டாக இருக்கும். யோகா பண்ண நம்மளுடைய உடல் மட்டும் ஆரோக்கியம் இல்லை, நம்ம மனதும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுடைய ஆத்மாவும் தூய்மை அடையும். இது வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கும் சுற்றி ஆரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆராவும் வில் கெட் ப்ரொடெக்டட் இந்த யோகா பண்ண எது மூலிமா அப்படின்னா, இந்த மூச்சு மூலிமா. உங்கள் மூச்சை கவனிக்கும் போது இப்போ பாருங்கள், இது வந்து பிராண முத்ரை, அதாவது விஷ்ணு முத்ரை, நம்ம மூச்சுக்கான முத்ரைன்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், இந்த மாதிரி எக்ஸேல் பண்ணிவிட்டு, அதாவது மூச்சை வெளியில் விட்டுட்டு நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது, இன்ஹேல் பண்ணும்போது வயர் பெருசாகணும், எக்ஸேல் பண்ணும்போது வயர் உள்ளே போகணும். இதுக்கு பேர் நாடி சுத்தி பிராணாயம். நாடிங்கிறது 72,000 நாடி இருக்குது நம்ம உடலில். சுத்தி அப்படின்னா கிளன்ஸ். இதை வந்து நல்லா, அதாவது இந்த ரைட் சைடில் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் விட்டது, லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு ரைட் சைடில் விட்டது, மறுபடியும் ரைட்லேயே எடுத்துகிட்டு ரைட்டில், லெஃப்ட்லேயே எடுத்துகிட்டு லெஃப்டில். இந்த பிராணாயாமம் பேர் நாடி சுத்தி பிராணாயம். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் பிராணாயம். நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணி உங்களுடைய மூச்சை கவனித்தாவே பாதி உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் எந்த மெடிசின்ஸோ எதுவுமே எடுத்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்மளுடைய மூச்சே நம்மளை வந்து சரி பண்ணும். இப்போது யூ ஹாவ் எனி பெயின், உங்களுக்கு உடம்புல எங்கன்னா பெயின் இருந்ததுன்னா, திங்க் ஆஃப் தட் பார்ட், அந்த பகுதியை மட்டும் நினச்சிட்டு நீங்கள் வந்து தியானம் பண்ணாவே அந்த பெயின் ஆட்டோமேட்டிக்காக ரிலீவ் ஆகும். நமக்கு வந்து அனிச்சையாக, அதாவது இயற்கையாகவே நம்மளுடைய உடலை வந்து தூய்மைப்படுத்தி நம்ம உடலை நம்மளே வந்து சரி பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நமக்கு உடலுக்கு இருக்குது, நம்ம மனசுக்கு இருக்குது, நம்மளுடைய மூச்சுக்கு இருக்குது. நம்ம மூச்சை வந்து சரி பண்ண நம்மளால் எல்லா விதமான காரியங்களும் சரி பண்ண முடியும். நம்ம மைண்டு நம்ம சொல்கிறத கேட்கும். அடுத்தவங்க நம்ம சொல்கிறத கேட்கணும்னு நம்ம நினைக்கிறத விட நம்ம உடல் நமக்கு வந்து வேலை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து யோகா வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குதோ இல்லையோ, உங்களுடைய உடல் மனம் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க சொல்லி கொடுக்கும். நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, உடல் தூய்மை நீரால் அமையும். நம்ம குளிக்கிறதுனால நம்ம அவுட்டர் பார்ட் வந்து கிளென்ஸ் ஆகும். நம்ம வந்து தியானம் பண்ணுறதுனால நம்ம மனசு வந்து இதாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம திருக்குறள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் மூச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிளென்ஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸ், நம்மளுடைய உறுப்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் அடிக்கடி இதையே சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா,
நம்ம யோகம் வந்து உடல் மட்டும் சம்பந்தது கிடையாது, மூச்சு சம்பந்தமானது. மூச்சு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய உள் உறுப்புகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். அதுமாரி முத்ரை ப்ராக்டிஸோடு நம்ம வந்து நான் சொன்னாலே கையில் வந்து 5 விதமான பஞ்சபூத எனர்ஜி இருக்குது, பஞ்சபூத சக்தி இருக்குது. இது மூலிமா நம்ம வந்து முத்ரையோட நம்ம வந்து மூச்சு பயிற்சி பண்ணும்போது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து பண்ண முடியும். இது சின்ன விஷயம் தான். இது வந்து முகுல முத்ரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா இந்த பஞ்சபூத எனர்ஜியை நல்லா நிமிந்து நம்ம கரெக்டாக நிமிந்து இருக்கோமா அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க, கை நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம முட்டியில் கை வச்சு பார்த்தோம்னாவே நம்ம பாடி வந்து நேராகும்னு அர்த்தம். கொஞ்சம் பொறுமையாக நீங்களே வச்சு பாருங்களேன். நீங்கள் நின்றுண்டு பண்ணலாம், உட்காண்டு பண்ணலாம். சேரில் உட்காந்துட்டு பண்ணும்போது இங்கே பாருங்கள், கால் வந்து இந்த மாதிரி பதியாக இருக்கிற மாதிரி உட்காரணும். அதேமாதிரி ரொம்ப சோஃபாவில் சாஞ்சுண்டு அப்படிலாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக உட்கார கற்றுக்கணும். நம்ம பாஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு. இதுமாதிரி கால் வந்து நேராக இல்லாமல் லைட்டாக வி ஷேப்பில் நின்னீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் உங்களால் நின்று வேலை பார்க்க முடியும். நம்ம பாடி வந்து நேராக இருக்க தான் அதே மாதிரி இப்படி சாயறது அப்படி சாயறது இல்லாமல் நேராக நிமிர்ந்திருந்தாவே உங்களுக்கு வந்து கூன் போட முடியாமல் எந்த வலியும் இல்லாமல் நல்ல மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்து நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு முதல்ல உங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஷோல்டரை சரி பண்ணிக்கோங்க, உங்களோட கழுத்து சரி பண்ணிக்கோங்க. உங்கள் சின் வந்து டவுனில் இருக்கக்கூடாது, அப்லேயும் இருக்கக்கூடாது, பேரலல் டு தி கிரவுண்டில் இருக்கணும். நிமிர்ந்து உட்காந்து நல்லா பொறுமையாக உங்கள் மூச்சை நல்லா கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி மூச்சு விட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களை வந்து நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு முத்திரைக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி இதுக்கு சொன்ன இல்லையா முகுல முத்திரை, இது வந்து பஞ்சபூத எனர்ஜியும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நல்லா கண்ணை மூடி தியானம் பண்ணி உங்களுடைய மூச்சை இழுத்து வெளியில் விட்டு, மூச்சை இழுத்து வெளியில் விட்டு ஒரு முத்திரை வந்து மினிமம் 3 நிமிஷம், மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் எப்போ வேணால் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு மீ டைம்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தான் மீ டைம், நிறைய நேரம் கூட கிடையாது. அந்த 10 நிமிஷம் எப்படி செலவழிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து ஒரு 2 நிமிஷம், அந்த 2 நிமிஷம் எப்படி அப்படின்னா, நீங்கள் உங்கள் காலை கடன்லாம் கழிச்சிட்டு வாய் கொப்பளிச்சிட்டு இல்லை ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் லை டவுன் பண்ணிக்கோங்க, படுத்துக்கோங்க ஃப்ளாட்டாக. அது கட்டிலில் படுத்துக்கலாம், இல்லை சோஃபாவில் படுத்துக்கலாம், இல்லை தரையில் படுத்துக்கலாம். ஃப்ளாட்டாக ஏதாவது ஒரு கிளாத் போட்டு படுத்துட்டு ஃபுல்லாக உங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு பார்ட்டையும் நீங்கள் வந்து பொறுமையாக நினச்சி இந்த பார்ட் வந்து நல்லா இருக்குது, நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஈச் அண்ட் எவ்ரி பார்ட். தலை நன்னா இருக்குது, கண்ணு நன்னா இருக்குது, அந்த மாதிரி ஒரு பார்ட்டுக்கும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விட்டுட்டு பொறுமையாக எழுந்துக்கோங்க. அதே மாதிரி 7 நிமிஷம் உங்களுடைய ஒர்க்கிங் டைமில் காலையில் ஒரு 8லேருந்து நைட் 8 வரைக்கும் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 8 நிமிஷம் உங்கள் கண்டினியூஸ் 8 நிமிஷம் கொடுக்க சொல்லலை, 20 நிமிஷத்துக்கு ஒரு தரம் ஜஸ்ட்டு எழுந்து நின்று ஒரு சின்ன மூமெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் எழுந்து வாட்டர் குடிக்கிறது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஃபெவிக்கால் போட்டு ஒட்டினா மாதிரி அப்படியே சீட்டில் உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஐடி எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முதுகு வலி அது இதுன்னெலாம் சொல்கிறாங்களே. எழுந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு தரம் இல்லை ½ அன் ஹவர்ஸ்க்கு 1 நிமிஷம் உங்களோட சீட்லேருந்து எழுந்து ஜஸ்ட்டு வாக் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உட்காண்டாவே போகிறோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸ், கை கழுத்து கால் ஏதாவது ஒரு மூமெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 7 மினிட்ஸ் ஒரு நாளில். அந்த 12 மணி நேரத்தில் 8 மணி நேரத்தில் ஒரு 7 மினிட்ஸ் டைம் வச்சுக்கோங்க. காலையில் 2 நிமிஷம், ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒரு 7 நிமிஷம், 9 நிமிஷம் ஆகிட்டா இன்னும் 1 நிமிஷம் நைட்டு நீங்கள் படுக்கும்போது நல்லா ரிலாக்ஸ்டாக மார்னிங்லேருந்து என்ன நடந்ததுன்னு ரீகால் பண்ணி நல்லா உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டை ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கான உடலாக மாற்றி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு படுத்து தூங்கிடுங்க. இந்த 10 நிமிஷம் மீ டைம் வச்சுருந்தாவே யூ வில் பி வெரி வெரி ஹெல்த்தி. ரொம்ப ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உங்கள் உடல் மனசை வச்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.